எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தினாலே இந்த ஆராதனையை வீடியோ மூலியமாக நாம் துதிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகையாலே நம்ம எல்லோருமே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லாரும் வந்து இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கும்படி உங்கள் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, தயவு நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த வேளையில கூட நாங்கள் வீடுகள் தோறும் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து வருகிறோம். உண்மையாகவே எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிப்பதை நாங்கள் விட்டு விடுகிறதில்லை. இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாய் பெயர் பெறா தொட்டு நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையும் உடைய தயவும் பூரணமாய் இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்துல ஆராதனைக்குரியவர் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது நீர் ஒருவர் தான். தகப்பன் நமக்கு ஒருவருக்கு தான் அது ஈடாகும். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். திரியேக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு மேல நீர் வைத்திருக்கிற அன்பு, எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற பாசம் அளவிடவே முடியாது. அவ்வளோ பெரிய நேசத்தையும் பாசத்தையும் எங்கள் மேல நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துதிகளின் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆசீர்வாதமாக நீர் வழிநடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்ல கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று வீட்டில் உட்கார்ந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். பலத்த காரியங்களை செய்யும். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த ஒரு வாத நோய்களும் எங்க சபை மக்களை ஒருவரு அணுகாதபடிக்கு உன் ரத்தை கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொண்டு நீ வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ மூலியமாக உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பாடல் பகுதிக்கு நாம் போகலாம். 2 பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் பாடி அதுக்கப்புறம் துதி ஆராதனைக்கு நாம் செல்வோம். முதல் பாடலாக ஆத்துமாமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று என்ற பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமாமே என் முழு, சேர்ந்து பாடுவோமா? எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆத்துமாமே என் முழு உள்ளமே அப்படின்ற சொல்லி. ஆத்துமாமே என் முழு உள்ளமே என் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. போற்றிடும் வானோர் பூதளத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமாமே என் முழு உள்ள
உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வினை போரும் தருளும் மேலான தினம் தினம் உலகில் நீ செய் பலவான வினை போரும் தருளும் மேலான ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரம் தயசை உயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரம் தயசை உயிர் தந்த ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஊற்றனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவருக்கு குறையில்லையே என்ற பாடல் நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல். நம்ம எல்லாரும் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருந்தாலும் கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார்.
ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயுத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயுத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஸ்தோத்திரம். உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகளே ஒருவேளை பட்டினியா இருக்கும், காட்டுக்கு ராஜா சிங்கம். அதனால சிங்கக்குட்டிகள் ஒரு நாளும் பட்டினியா இருப்பது இல்லவே இல்லை. ஒருவேளை அது கூட பசியா இருக்கலாம், ஆனால் கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் குறைப்படாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுளை உண்மையாய் தேடுங்கள், உண்மையாய் அவரை தேடுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. கவலைகள், பிரச்சனைகள், கடன், வறுமை, இப்படி போன்ற எதுவானாலும் நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு குறையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு 10 நிமிஷங்கள் நம் தேவாதி தேவனை நாம் ஆராதனை செய்வோம். எல்லாரும் எழுந்து நின்று, சிறியவர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்போம். தயவு செய்து எல்லாரும் ஆராதனைக்கு அட்டென்ஷன் பண்ணுங்க. அங்கங்க உட்கார்ந்து இருக்க வேண்டாம். வந்து ஆராதனையில கலந்து கொண்டு பயபக்தியோடு, தேவனுக்கு உண்மையான பயத்தோடு, நடுக்கத்தோடு, வாஞ்சியோடு, உற்சாகத்தோடு கூட நாம் வந்து அவருக்கு இந்த டைம்ல ஆராதனை செய்ய வேண்டும். உணர்வுகள் உள்ளவர்களாக நாம் ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இவ்வளவு பெரிய ஒரு வாதை நோய்கள் அல்லது கொள்ளை நோய் வந்தா கூட இன்னும் மனம் திரும்பாத ஜனங்கள், இன்னும் அதை பற்றி அனலைஸ் பண்ணாத ஜனங்கள், இன்னும் புரிந்து கொள்ளாத ஜனங்கள், அது குறித்து தானே அறிவில்லாத ஜனங்கள் நிறைய இருக்காங்க. ஸ்தோத்திரம். நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேரு கூட பேசிட்டு இருக்கிறேன். அவருடைய செயல்பாடுகள் ஒன்றும் மாறின மாதிரி தெரியவே தெரியல. ஆனால் நீங்கள், நான் அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு அட்டென்ஷன் தேவனுக்கு கொடுத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஆராதனையில கடவுள் இந்த வாரம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தின தேவன் தானே. அவருக்கு நம்ம ஒரு 10 நிமிடங்கள் எழுந்து நின்று ஒரு நன்றி சொன்னால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம். ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. எல்லாரும்
கொஞ்ச நேரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்களை காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்களை போஷித்து வந்ததற்காக உமக்கு நன்றி. இதுவரைக்கும் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கினதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. பரிசுத்த ஆவியாக தேவனே உமக்கு நன்றி. யெகோவா தேவனுக்கு நன்றி, 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 நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீ செய்த ஒவ்வொரு பாதுகாப்புக்காக, நீ கொடுத்த ஆகாரங்களுக்காக, நீ செய்து வந்த எல்லா வசதி வாய்ப்புகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, சுவாசிக்க கொடுத்த காற்றுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ, எத்தனையோ பலவீனங்கள் மத்தியிலே தாண்டும்படி செய்தீரே, எத்தனையோ வறுமைகள் மத்தியிலே தாண்டி வரும்படி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே, தயவுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை அழைக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரடுமுருடான பாதைகளை சபைப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, உமக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. எங்களை நேசிப்பதற்கு உம்மை போல ஒருவரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நீர் நேசித்த விதங்களை குறித்து பார்க்கும் பொழுது அளவிட முடியாத அளவுக்கு எங்களை நேசித்து போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு போகும் பொழுது, செங்கடல் குறைக்க வரும் பொழுது, அவர்கள் தடையாக இருந்த கடலை இரண்டாக பிளந்து ஜனங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு போன தேவன் நீர் அல்லவா. இன்றைக்கு எங்களுக்கு அநேக தடைகள் அப்பா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் காணானே காணக்கூடாதபடிக்கு, ஒரு சமாதானத்தை அடையக்கூடாதபடிக்கு, ஒரு சந்தோஷ வாழ்க்கையை அடையக்கூடாதபடிக்கு, ஒரு பாலும் தேனும் ஓடுகிறதான நலமும் விசாலமான இடத்தை சுந்தரித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு, இந்த உலகத்துல ஆசீர்வாதமாக நாங்கள் வாழக்கூடாதபடிக்கு ஏதோ ஒரு தடை எங்களுக்கு இருக்கிறது. எங்க விசுவாசி பிள்ளைகளுக்கு இருக்கிறது அப்பா. இதோ நின்று கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்டவரே, செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனை, இதோ அந்த தடைகளை கூட நீக்கி போடும்படிக்கு நான் சபைக்கிறேன் அப்பா. என்று சொன்னால் நான் ஏன் உங்களிடத்துல சொல்லுகிறேன் என்றால், ஒருவரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். நீர் மாத்திரம் தான் அப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவராக இருக்கிறீர். எங்களிடத்துல தப்பிதங்கள் இருந்தாலும் மீறுதல்கள் இருந்தாலும் எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து
தகப்பனே, நீர் அற்புதமாக என் ஜனங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி அவர்களை ஆசீர்வாதமாக நீர் வழிநடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். வியாதி தடையா இருக்கிறதா? கடன் பிரச்சனை தடையா இருக்கிறதா? வருமானம் இல்லாமல் தடையா இருக்கிறாங்களா? ஸ்தோத்திர, குடும்பத்துல சண்டையிலே சமாதானம் இல்லாத தடையா இருக்கிறதா? எந்த தடையாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இந்த வேலையிலே ஆண்டவரே நீங்க தான் பரிகாரியாக இருந்து அங்க நீ நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த வீடியோ மூலியமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கிற கண்ணீரை நீங்க துடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இறங்கி உதவி செய்யுங்கப்பா. இதுவரைக்கும் காத்தவர் நீர் ஆண்டவரே. எங்களை உருவான நாள் முதற்கொண்டு எங்களை தெரிந்து கொண்ட நாள் வரைக்கும் இதுவரைக்கும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனே, நீர் இன்னும் இருக்கிற பிரச்சனைகளை கூட சமாதானமாக நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை என் ஜனங்கள் அறிவில்லாமல் சில காரியங்களை செய்திருந்தால் மன்னிங்க ஆண்டவரே. அவர்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. அது என்ன தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காண்பீங்க, அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு வழி நடத்துங்க. எதனால அது பிள்ளைகள் சமாதானத்தை அடையக்கூடாதபடிக்கு எந்த தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளுக்கான பாவங்கள் என்னவோ, மீறல்கள் என்னவோ அதை நீர் காண்பித்தீர் என்றால் அவர்கள் அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர்கள் சமாதானத்தை பெறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். தகப்பனே, நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே, நீங்க உணர்த்துங்கப்பா. ஆகாரு கண்களை திறந்த தேவனே, ஆகாருடைய கண்களை திறந்த தேவனே அப்பா. ஆண்டவரே, யாரோ எங்க மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கண்களை திறக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆகாருடைய கண்களை திறந்து அவர்கள் துறவையை கண்டு அந்த தண்ணீரை கொண்டு அந்த மகன் சாகிறதை ஆண்டவரை சாவிலிருந்து மீட்டுக் கொண்ட தேவன் ஜனங்களை கூட மீட்டுக் கொண்டு நீ நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. எந்த பிரச்சனையானாலும் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறுதலையும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வாதமாக நீ வழி நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தை கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதமாய் நடத்துங்க. நன்றி செலுத்துகிறேன். கேட்ட மறந்தது எல்லாவற்றையும் சம்பூர்ணமா தாங்க தகப்பனே. இதோ ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்தில் ஆராதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற இந்த கொள்ளை நோயை இந்தியாவை விட்டு நீர் அகற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். தமிழ்நாடை விட்டு அகற்றும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா ஆலயங்கள் திறக்கப்படட்டும், எல்லா பிரார்த்தனை ஸ்தலங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைகள் எல்லாம் திறந்து உம்மை ஆராதிக்க கடவுள் அனுகிரகம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பலத்த காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. உம்முடைய குமாரன் வருகிற வரைக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி. பிரைஸ் தி லார்ட். நம் தேவனுடைய செய்திக்காக நாம் போகலாம். அதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கூட நாம் கேட்கலாம். ஸ்தோத்திரம். உங்களுடைய பெரிதான ஜபத்தினால நாங்கள் எல்லோரும் இங்கே குடும்பமாக சுகமாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஜெபித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லோரும் கூட சுகமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அநேகர் எனக்கு நீங்க ஃபோன் பண்றீங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிலர்கிட்ட சரியான முறையில் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் கூட என்னோட கூட பேசும்படி, ஃபோன் மூலியமா பேசும்படி உங்களை நான் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனைகள் நீடித்து கொண்டே இருக்கிறது. நான் அநேக முறை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் காணத்தூருக்கு வருவதற்காக முயற்சிகளை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஃபேமிலியாக நான் அங்கே வந்து உங்கள் எல்லோருக்காக ஜபிக்க தொடர்ந்து செயல்பட நான் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆந்திரா தமிழ்நாடு என்ற பார்டரா இருக்கிறதுனால அவர்கள் விடுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் 20ஆம் தேதியில மேலாக ஒருவேளை வாகனங்களை விடுவார்கள் என்று சொன்னால் நான் வந்து விடுகிறேன். ஸோ இந்த மீன் டைம்ல நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் யார் வந்து எது சொன்னாலும் நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் நீங்கள் விசுவாசத்திலும் பரிசுத்திலும் ஜெபத்திலே நீங்கள் தரித்திருங்கள். நிச்சயமாய் கடவுள் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, ஆராதனை அங்க இங்க நடக்குது, நமக்கு நடக்கல என்பது வேண்டாம். எனக்கு தெரியும் எப்போ ஆராதனை நடத்தணும், எப்போ நம்ம ஒன்றா கூடி ஜெபிக்கணும் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால நம்ம தூரம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால கர்த்தர் நமக்கு ஞானங்களை கொடுத்திருக்கிறார். அதனால நீங்கள்
வீடுகளில் இருந்தே தனித்தனியாக நீங்கள் ஆராதனை செய்யும்படி உங்கள் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கூட்டமாக இருக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் போனாலும் கூட கொஞ்சம் முகத்துக்கு துணி கட்டிட்டோ அல்லது மாஸ்க் போட்டுக்கிட்டோ நீங்கள் சுத்தமாக இருக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்ப ஜெபத்துல கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அநேக உதவிகளை ஆண்டவர் நம் திருச்சபைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் கேட்டிருக்கிறேன், நிறைய இடத்துல கேட்டிருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொன்னால் அது அப்படியாகவே உங்களுக்கு வந்து சேரும். நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறீங்க. கடவுள் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆராதனை செய்து முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நல்லா இருக்குது அல்லது ஆசீர்வாதமா இருக்குதுன்னு சொல்லி தயவு செய்து பேச முடியலன்னா கூட வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ அல்லது டைப் பண்ணி மெசேஜ் ஆகவோ நீங்கள் அது அனுப்பும்படி, என்னை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய செய்திக்காக நாம் போகலாம். சங்கீத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம். இது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அற்புதமான ஒரு வார்த்தை எனக்கு அருமையானவர்களே. அந்த வசனங்கள் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால், இன்னைக்கு நமக்கு நிறைய பிரச்சனை நம்முடைய குடும்பத்துல. இந்த கொரோனா மட்டும் அல்ல, இன்னும் பல வகையில பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. பலவீனங்கள் இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு, வருமானங்கள் இல்லை, எத்தனையோ விதமான தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. சமாதானம் இல்லாம நம்ம கூட இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, தாவீது அனுபவபூர்வமாக அதை எழுதியிருக்கிறார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. நீர் ஒருபோதும் அவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல. எவ்வளவு பெரிய அற்புதமான ஆண்டவர் என்பதை பாருங்கள். தாவீதுக்கு வந்த நெருக்கத்தை போல நம்ம யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் வந்திருக்காது. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது. அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நமக்கு வந்திருக்காது. ஆனால் தாவீது அவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் போராட்டங்களிலும் கர்த்தரையே அவன் நம்பியிருந்தபடினால கடவுள் நிறைய ஹெல்ப் பண்ணார். அவனுக்கு நிறைய உதவிகளை செய்தார். ஸ்தோத்திரம். எல்லா ஆபத்திலிருந்து, எல்லா கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, அதனால்தான் அவன் சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். பிகாஸ் தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு தாவீது என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால நீங்களும் கர்த்தரை நீங்கள் தேடுகிறதுனால ஆண்டவர் உங்களையும் கைவிடுகிறது இல்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. ஏன்னா தாவீது அனுபவபூர்வமாக அதை எழுதுகிறார். என் வாழ்க்கையில கூட நான் அவரை தேடுகிறேன், என் குடும்பமாக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், அவர் ஒருபோது என்னை கைவிட்டது இல்லவே இல்லை. ஆச்சரியமா இருக்கும் அவர் என்னுடைய ஃபேமிலியை நடத்துகிற விதங்கள், எங்களுக்கு வருகின்ற நோய்களிலிருந்து கொடுக்கிற சுகங்கள், எங்களுக்கு திடீரென்று கொடுக்கிறதான ஒரு காணிக்கை வருமானங்கள் ஆச்சரியமா இருக்கும். ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாரு அப்படின்னா, நான் அவரை தேடுகிறேன். அவரைதான் எனக்கு வேற ஒருவரும் கிடையாது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவ்வளோ பெரிய நல்ல தேவன் அவர். ஒரு முறை சவுலு தாவீதை துரத்திட்டு வரும் பொழுது ரொம்ப நெருக்கமா வந்துட்டாங்க. இனி வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த ஆபத்துல கூட கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை தேடுங்கள். எந்த பிரச்சனையானாலும் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். அவரிடத்துல முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேடுங்கள் சொன்னால் என்ன?
முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, இது எனக்கு தேவை அப்படின்ட்டு சொல்லி. அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை உங்களுக்கு சமாதானமாய் மாற்றி கொடுப்பார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு விருப்பமானது உங்கள் கணவனுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். உங்கள் கணவனுக்கு விருப்பமாக இருக்கும், அது உங்களுக்கு விருப்பம் இல்லாத இருக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெற்றோருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். யாருக்கோ உனக்கு விருப்பமானது உங்களுக்கு விருப்பமானது யாருக்கும் விருப்பம் இல்லாத இருக்கிறது, அதை பற்றி சொல்லல. உங்களுக்கு விருப்பமானது உங்களுக்கு இஷ்டமானதே உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். கர்த்தருக்கு அது சித்தமாக இருந்தால், கர்த்தருக்கு அது நலமாக இருந்தால், அது உனக்கு அது தேவையாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அந்த பிரச்சனை அது உனக்கு வேண்டியதாக இருந்திருந்தால் நிச்சயமாய் ஆண்டவர் அந்த விஷயத்துல உனக்கு உதவி செய்வார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்றது அவருக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் அவரை தேடுங்கள், உண்மையாய் அவரை தேடுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை அதற்கு ஒப்பனையாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரர் பல லட்சங்கள் செலவு பண்ணி தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தார். சர்ச் பில்டிங்கை கட்டி முடித்தார். பல லட்சங்கள் கடன் பண்ணி கட்டி முடிச்சிட்டார். ஒரு நல்ல ஜபிக்கிற தேவ மனுஷன். அப்போ ஒரு அவருடைய ஜப அறைக்கு வந்தார். வந்து ஒரு செக்கை, காலி செக்கை அவரிடத்துல கொடுத்தார். அதை கொடுத்தவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் வந்து கொடுத்தார். இதுல உங்கள் கடனுக்கு எவ்வளவோ நீங்கள் அதை நீங்க ஃபில் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். சைன் பண்ணதுக்கு முன்னாடி கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் கொண்டு வந்த அந்த மனுஷனை பார்த்து, நமக்கு இருக்கிற கடன் இவ்வளோ பெரிய கடனா இருக்கிறது, இவர் அவ்வளோ பெரிய கடன் எல்லாம் இவர்கிட்ட அவ்வளோ பேலன்ஸ் இருக்குமா இவர்கிட்ட அப்படி என்று சொல்லி அவர் மனதுல நினைச்சிட்டு பாதி அவருக்கு தேவையான பணத்துல பாதி பணத்தை மட்டும் அந்த பாக்ஸ்ல எழுதி நிரப்பினார். இவ்வளோ இத்தனை லட்சம் வேணும் அப்படின்ற மாதிரி எழுதி அனுப்பினார். செக்கை அவர் எடுத்துட்டு வெளியே போய் அந்த செக்கினுடைய ஓனர் கையில கொடுத்து அந்த சைன் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து அந்த ஊழியக்காரத்தில் கொடுத்தார். அந்த ஊழியக்காரர் அந்த செக்கை பார்த்த உடனே, அந்த கையெழுத்தை பார்த்த உடனே, ஐயோ இவரா, அப்ப இவரு இருந்திருந்தால் என் கடனை அல்ல இன்னும் அதிகமான பணத்தை கூட அவரால் கொடுத்திருக்க முடியுமே, ஐயோயோ நான் தவறு செய்து விட்டேனே, முழுமையாக என்னுடைய கடன் எல்லாத்தையும் கூட அந்த செக்கில் நான் எழுதியிருக்கலாமே அப்படி என்று அவர் நினைத்துக் கொண்டாராம். அதுபோல யார் கர்த்தர் என்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செக்கை கொண்டு வந்து கொடுத்த உடனே இது யாருடையது என்று தெரிந்து கொண்டிருந்தால் அவர் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் அவர் கடன் பிரச்சனைகளை அகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாதி கடன் தான் அடைந்து மீதி கடன் அவருக்கு அப்படியாகவே இருக்கிறது. எவ்வளவு வேதனையா இருக்கும் கடன் உள்ளவர்களுக்கு. அவர் என்னார் என்பதை நீ அறிந்து கொள்வாயானால் அவர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். அவர் என்னார் என்பதை முதலாவது நீ புரிந்து கொள். சில சமயங்களிலே நீ ஆண்டவர் இருக்கிறாரா என்ற கேள்வி உங்க மனதிலே வரலாம்.
எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் என்ன பண்ணாலும் என்னது ஒரு பிரச்சனையும் மாற மாட்டேங்குது. என் வாழ்க்கையில வருகின்ற கஷ்டங்கள் எவ்வளோ ஏராளமாக இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம். என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்னார் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சமாரிய ஸ்திரீ, இந்த 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் இன்னார் என்பதை அவள் அறிந்து கொள்ளவே இல்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்ன அப்படி என்பதை அவர் இன்னும் அறிந்து கொள்ளவே இல்லை. பிரியமானவர்களை இன்னும் அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் அறிந்து கொண்டதுக்கு பிற்பாடு அவள் பட்டணத்துக்குள்ள கிராமத்துக்குள்ள ஓடினாள். மேசையா வந்திருக்கிறார் என்று சொன்னால், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நீ புரிந்து கொள். முதலாவதாக அவர் என்னார் என்பதை நான் சொல்லுகிறேன், என் அனுபவத்துல சொல்லுகிறேன், வேதத்துல படித்தது நான் சொல்லுகிறேன். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. தாவீது புரிந்து கொண்டான் அவரை. தாவீது புரிந்து கொண்டான், யோசுவா புரிந்து கொண்டான், ஆபிரகாம் அவரை புரிந்து கொண்டார்கள், நோவா அவரை புரிந்து கொண்டார்கள். நான் அவரை புரிந்து கொண்டிருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களுக்கு பிற்பாடு சமாரிய ஸ்திரீ அவர் என்னார் என்பதை புரிந்து கொண்டார்கள். இத்தனை வருஷமாக ஆராதிக்கிற நீங்கள், இத்தனை வருஷமா தொழுது கொள்ளுகிற நீங்களும் அவர் என்னார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். நீ ஆராதிக்கிற தேவன் முதலாவது அவர் என்னார் என்பதை நீ புரிந்து கொள். முதலாவதாக அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மனநிலை என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய எண்ணங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது அவர் புரிந்து கொள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரோடு பேசுகிறாய், நீ இன்னார் என்பதை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், நீ அவரிடத்திலே அந்த தண்ணீரை நீ கேட்டிருப்பாய். என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். அப்படி நமக்கு உதவி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுங்க. நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் இது எல்லாமே. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால், அவர் உன்னை உங்களுக்கு விரோதமாய் கண்ணி வைத்திருக்கிற, குறி வைத்திருக்கிற, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுன்ற ஜனங்கள் மத்தியிலே, உங்களுக்கு நெருக்கங்களை கொடுக்கணுன்ற ஜனங்கள் மத்தியிலே, உங்களை வேதனைப்படுத்தணும் என்று நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே, அதுதான் கண்ணி வைக்கிறது. சில பேர் உங்களை கஷ்டப்படுத்துவதே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸ்தோத்திரம். இது பிசாசுனுடைய ஆவி. அதெல்லாம் அவர்களுக்குள்ளே பயங்கரமா பிசாசு உட்கார்ந்து இருப்பான். அவர் உங்களை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும் அவர் உங்களை தப்பு வைப்பார். அவர் இப்படிப்பட்ட தேவன் அவர். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்மை தப்புவிக்கிற தேவன், நம்முடைய நோய்களை குணமாக்குகிற தேவன், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் நம் தேவன். புதிய ஏற்பாட்டில் ஒரு சகோதரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அவங்க திருச்சபைக்கு 18 வருஷமா சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க 18 வருஷமான்னு தெரியல, ஆனா எத்தனை வருஷமா அவங்க சபைக்கு வர்றாங்கன்னு தெரியல. ஆனா 18 வருஷமா பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்க அவங்க. அப்ப என் வாழ்க்கையில 18 வருஷமா இருக்குமா? இல்ல இல்ல, அது அப்படி சொல்லல. சொல்றேன் நான் 18 வருஷமாய் ஒரு தாயார் திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறே அந்த தாயார் கூனியாக இருந்தால், எவ்வளவு வாயிலும் நிமிர கூடாமல் பிசாசானவன் அந்த மகளை கூனியாக்கி வைத்திருந்தான். அப்பொழுது கூட அவங்க தேவனை ஆராதிப்பதில் அவங்க விட்டு விடவே இல்லை. எங்க இருக்கிறான்னு நினைக்கிறீங்க பிசாசானவன்? அவங்க தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அங்கேயும் அவங்களோடு கூட இருக்கிறான். பாருங்க, யோசித்து பாருங்க நீங்க. அவர் வியாதிகளை குணமாக்குற தேவன். அவங்க 18 வருஷமா அப்படி இருந்தா கூட தேவனை துதிப்பதில, ஆராதிப்பதில் அவங்க முகம் கோணவே இல்லை, சலிக்கவே இல்லை.
தேவனை உற்சாகமாய் அவங்க ஆராதனை செய்து கொண்டுதான் அவங்க இருந்தாங்க. எப்படி சபைக்கு வந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. அவமானமா இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், வர்றது போறது, அதுல டிராவல்ஸ் எவ்வளோ ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் அவங்க பொறுப்பெடுத்தாமல் அவங்க ஒவ்வொரு ஆராதனையிலும் வந்து கலந்து கொண்டாங்க. 18வது வருஷத்துல இயேசு அந்த ஆலயத்துக்கு வந்தார். வரும்பொழுது அந்த மகளை பார்த்து சொன்னார், அந்த மகள் கூனியா இருக்கிற அவர்கள் நிமிர்ந்து நின்றார்கள். பிசாசு அவர்களை கட்டி வைத்திருந்தான் என்று இயேசு சொன்னார். அவர் எப்படி என்று சொன்னால், அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்களுக்கும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் அல்லது உங்களுக்கு இருக்கிற நோய்களையும் உங்கள் நோய்களையும் ஆண்டவர் இப்பொழுதே குணமாக்குவாராக. ஸ்தோத்திரம். உங்களுக்கு இருக்கிற பிபி, உங்களுக்கு இருக்கிற சுகர், உங்களுக்கு இருக்கிற கோல்டு, உங்களுக்கு இருக்கிறதானே கால் வலிகள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்க நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால கடந்து போவதாக. ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் கட்டி வைத்திருக்கிற எந்த ஆவியாக இருந்தாலும் கடவுள் உங்களை குணமாக்கி உங்களை ஆசீர்வாதமாக அவர் வழிநடத்துவாராக. ஸ்தோத்திரம். ஆகினால நம் தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அடுத்ததாக பிரசங்கியில ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரசங்கில ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமமானவன். என் கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோன் ராஜா ஞானி, ரொம்ப வாழ்க்கையில அனுபவப்பட்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனங்கள் இவைகள். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த நிகழ்ச்சிகளானாலும் சரி, நீங்கள் நிலம் வாங்குகிறதுனாலும் சரி, வீடு கட்டுவதானாலும் சரி, கல்யாண காரியமானாலும் சரி, உங்கள் மகளுடைய வாழ்க்கையானாலும் சரி, மகனுடைய வாழ்க்கையானாலும் சரி, எதுவானாலும் சரி, பிரியமானவர், நீங்கள் வேலைக்கு போய் செய்கிற வேலையானாலும் சரி, நீங்கள் ஒரு வேலை விவசாயம் செய்கிறவர்களா இருந்தாலும் அந்த விவசாயத்துல கைன் வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவுதான் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் நல்லதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய காரியங்களிலே துவக்கங்கள், கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பலவிதமான நிந்தைகள் இருக்கும். ஆனால் அதனுடைய முடிவு தான் நல்லது. அதனுடைய முடிவு வரும் சீக்கிரமாக, அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும், அதுதான் நல்லது. விதைக்கும் போது நிலத்துல அது கஷ்டமாக இருக்கும், களை எடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும், பல வேலைகளை செய்யும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது அறுக்கும் பொழுதுதான் சந்தோஷமா இருக்கும். அதுபோல ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லதா இருக்கும். வாழ்க்கை அது முடிவு நல்லதா இருக்கும். பிரியமானவன், நீ ஏன் கஷ்டப்படுற? உன்னுடைய வாழ்க்கை முடிவில் அது நல்லதா இருக்கும். நீ எதை பற்றி நீ சோர்ந்து போக வேண்டாம். நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அது மட்டுமில்லாமல் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த பிரசங்கில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பெருமை வேண்டாம். நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு அருமையான என் சகோதர சகோதரிகளே, என்னுடைய மூத்த பிதாக்களே, எனக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கச்சிகளே, உங்களுக்கு நல்ல அட்வைஸ் நான் பண்றேன். நான் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருபோது உங்களுக்கு பெருமை வேண்டவே வேண்டாம். பெருமை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். அகந்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். என்று சொன்னால் வேதத்துல வாசிக்கிறோம், அவர் சொல்லி இருக்கிறார் என்ன என்று சொன்னால், பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமமானவன். கடவுள் எப்போதுமே அவர் பொறுமையா இருக்க சொல்லி விரும்புகிறார். அவர் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்றால், பெருமை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பாவிகளுக்கு கூட கிடையாது. நிறைய பேர் பெருமை பாராட்டுவாங்க பாருங்க.
அப்பவே நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள இல்லை என்பதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்குள்ள பெருமையின் ஆவி இருக்கும் என்று சொன்னால் எப்படி தேவனுடைய ஆவி இருக்கும்? ஏன்னு சொன்னால் பெருமை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாரே. ஆகையால என்னுடைய பிள்ளைகள் அல்லது நான் போதிக்கிற என் வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், என் சபை விசுவாசிகளாக நீங்கள், உங்களுக்கு பல லட்சங்கள் இருக்கலாம், நல்ல படிப்பு இருக்கலாம், அழகு இருக்கலாம், எது இருந்தாலும் கூட நீங்கள் தேவனுக்கு முன்பதாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எந்த விஷயத்திலும் தாழ்மையா இருங்க, தாழ்மையா இருங்க, உங்களை தாழ்த்தி கொள்ளுங்க. இயேசு அப்படிதான் இருந்தார். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆம் பிரியமானவர்களே, எல்லா இக்கட்டுக்கும் எல்லா சோதனைக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? விடுதலையாக்குறவராக அவர் இருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றார் நாம் சொல்ல தேவையில்லை. சரிங்களா? நாம் சொல்ல தேவையில்லை. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம எல்லாம் தீமைக்கு நம்மளை விலக்கி காப்பாற்றுகிற தேவன், எல்லா பிரச்சனைக்கும் நம்மளை காப்பாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். எல்லா தீமைக்கும் நம்மளை காப்பாற்றுகிற தேவன். சிங்கங்களின் கெபியில மட்டுமல்ல பிரியமானவர்களே, எத்தனை சிங்கங்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் கூட நீ உண்மையாய் ஆண்டவருக்கு தாழ்மையாக நீ நடந்து கொள்ளும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, அவர் என்னார் என்பதை நீ புரிந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை எல்லாம் தீமைக்கும் அவர் விலக்கி பாதுகாத்து உன்னை சமாதானமாக உன்னை வழி நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் கருமையான வாலிப தம்பி தங்கச்சிகளே, முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதிர்காலத்துல பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களா இருக்கிற உங்களுக்கு நான் பண்ணுகிற அட்வைஸ், ஒரு சகோதரனாய் நான் பண்ணுகிற ஒரு அட்வைஸ், உங்களுடைய மூத்த சகோதரனாய் நான் பண்ணுகிற அட்வைஸ் என்னவென்று சொன்னால், தாழ்மை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். எப்பொழுதுமே தாழ்மை இருக்கட்டும். பெருமை வேண்டாம், பொறுமையா இருங்கள். அது உத்தமமானது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு தான் நல்லா இருக்கும். நீ படிச்சுட்டு இருக்கியா, டிஃபிகல்ட்டா இருக்கா, கஷ்டமா இருக்கா, ஹார்ட் ஒர்க் பண்ணி படி. அதனுடைய முடிவு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஐயோ இப்பவே கஷ்டமா இருக்குது, இப்பவே பிரச்சனையா இருக்குது, இப்பவே எனக்கு ஒண்ணுமே புரியல, அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். பிரச்சனையா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், அதெல்லாம் நீ தாண்டணும். அதெல்லாத்தையும் நீ படிச்சு முடிச்சு, அரியர்ஸ் எந்தா கூட எல்லாத்தையும் பண்ணி நீ முடிச்சுட்டு வா. நீ உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கும். கல்யாணம் பண்ண புதுசுல உனக்கு பிரச்சனை இருக்கிறதா? ஆமா இருக்கும். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு நலமா இருக்கும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உபதேசத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட இந்த நெருக்கமான இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களை கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் இந்த பிரசங்கத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒரு சுருக்கமாக ஜெபம் செய்வோம். நாங்கள் ஆராதிக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரங்கள் படைத்தவரே, கிருபை நிறைந்தவரே, தயவு நிறைந்தவரே, உமக்கு கொடாங்கொடி ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசிகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த பொறுமை ஆவியை அவங்க மேல ஊற்றுவீராக. பொறுமையான ஆவியை நீர் அவர்கள் மேல ஊற்றி அவருடைய இருதயம் முழுவதும் அதை நிரப்பி வழி நடத்தும்படிக்கு நான் சொல்லிக்கிறேன். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கூட பெருமையாய் என் பிள்ளைகள் நடக்காதபடிக்கு இந்த வசனத்தை அவர்களுக்கு நீர் உணர்த்தி காண்பிக்கும்படிக்கு நான் சபைக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகள் மேலும் கிருபை பூரணமாய் இருந்து வழி நடத்தும்படிக்கு நான் சபைக்கிறேன்.
என் ஜனங்களுக்கு, என் சபை விசுவாசிகளுக்கு நீர் இன்னார் என்பதை ஆண்டவரை நீங்க விலைக்கு காண்பீங்க, தரிசனத்துல காண்பீங்க, சொப்பனத்துல காண்பீங்க. ஆண்டவரை டிவியில பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரர் மூலியமா நீங்க பேசுங்கப்பா, அல்லது வேதத்தை படிக்கும் போது நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் என்னார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படியாக நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்க எப்படிப்பட்டவர் என்றால் எந்த பிரச்சனையாலும் அதில் தப்பி வைக்க எங்களுக்கு வல்லவராக இருக்கிறேன். எங்களை போஷிக்கிறவர் நீர்தான், எங்களை உயர்த்துகிறவர் நீர்தான், நீர்தான் அப்படிப்பட்டவர். அதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சகலத்தையும் நமக்கு நன்மையாக செய்து முடிக்கிற தேவன். ஸ்தோத்திரம், ஆமென். ஆகையினால நம்ம திருவிருந்துக்காக நாம் கடந்து போகலாம். திருவிருந்தை நீங்கள் ஆயத்தமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் தவறாமல் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணுங்கள். நான் மாம்சத்துல தூரமாயிருந்தாலும் ஆவி ஆத்மா நாம் ஒன்றாக இருக்கிறோம். பவுலு சபைகளுக்கு சொல்லுகிற மாதிரி உங்களை முகங்களை பார்க்க நான் காண ஆசையாக இருக்கிறேன். ஸோ அதனால நான் உபதேசிக்கிற உபதேசத்தின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், நான் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு எல்லாம் நிறைய காரியங்கள் நான் போதித்திருக்கிறேன். அதனால இந்த திருவிருந்து என்பது மிக மிக மிகவும் முக்கியமானது. எங்களுடைய பகுதியில ரெட் ஜோன் போட்டு ஒரு கடையும் கிடையாது. ஆனாலும் நாங்கள் திடீரென்று கடைகளை லாக் பண்ணிட்டாங்க. போன ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் எவ்வளோ தூரமாக போய் திராட்சையை வாங்கிட்டு நாங்கள் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் பானம் பண்ணினோம். ஸோ அதனால பி கேர்ஃபுல். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ண வேண்டும். பாடுவோமா? ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிற்பாடு நான் ஜெபிக்கிறேன், நம்ம ஒன்றாக நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்தவே தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்தவே தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தபோது உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்தினார். இயேசு தன்னை தாழ்த்தினார். நீங்களும் உங்களை தாழ்மையாய் வைத்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவன் எப்படி இயேசுவை உயர்த்தினாரோ அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயர்த்துவார் என்பதில் சந்தேகங்கள் இல்லை. அப்பத்தையும் ரசத்தையும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் கரங்களை வைத்திருக்கிற நீங்கள் முடிந்தால் முழங்கால் படியிட்டு கண்களை மூடுவோம். அமைச்ச வைக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் தயவு நிறைந்த பரலோகத்தில் இருக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, இது வீடுகள் தோறும் அப்பம் விட்டு புசித்தார்கள் ஆதி சபை என்று வாசிக்கிறோமே கொரிந்தியர்ல, அதுபோல ஒவ்வொரு வீடுகளிலே குழு குழுவாக சேர்ந்து ஆராதிக்கிற இந்த பிள்ளைகள் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் தங்கள் கரங்களில் வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அபாத்திரமாய் இதுல போஜனம் பானம் பண்ணாதபடிக்கு மிகவும் பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடு கூட இதுல பானம் பண்ண கடவுள் அவர்களை அனுகிரகம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து போல அதை புசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே எப்போது ஜீவன் இருக்கட்டும், சுகம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும். அப்படியாக நீர் மகிழ்ச்சியோடு கூட அவங்களை வழிநடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன்.
ஸ்தோத்திரம். சபை பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதை புசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். நாம் அப்படியே செய்வோம். நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஸ்தோத்திரம். அவர் அந்தபடியே போஜனம் ஆயின பின்பு தன் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படி குறிதா இருக்கிறது, நான் வருமளவும் இதை நீங்கள் செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். நாம் அப்படியே செய்வோம். நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நான் கடைசியாக நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலைந்து போகும்படி உங்களை நான் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட நீங்கள் முடிந்த காணிக்கை நீங்கள் கூடி வருகிற இடங்களிலே நீங்கள் காணிக்கை ஒரு சில இடங்களில் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு சிலர் ஒரு செய்யலை அப்படின்னு சொன்னா நீங்கள் காணிக்கை போடும்படி உங்கள் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் அது நிமித்தம் நம்மளே ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். கடைசியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் தயவு நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க. அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும், அவருடைய கவலைகள் எல்லாம் மாறட்டும், அவருடைய கடன்கள் எல்லாம் மாறட்டும். அவர்கள் கைது செய்கிற எல்லா வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும், அவருடைய கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாங்கடேடி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நெருக்கமான சூழ்நிலை ஒருவரிடத்திலும் போய் ஷேர் பண்ண முடியல, யாரிடத்துல போய் சொல்லுவது என்றே தெரியவில்லை தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களுக்கு மெய்யான தேவனாக இருக்கிறீர். சமாதானம் இல்லாத குடும்பங்களில் சமாதானத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. வியாதியில கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக, விசுவாசிகளுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல மருத்துவமனைகள் திறக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்ல மருத்துவராக இருக்கிறீர். அப்பா, நீர் எப்படிப்பட்டவர் என்று இன்றைக்கு வேதத்தில் தெரிந்து கொண்டமே. நீர் என்னார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் என்று. ஆமாண்டவர், நீர் என்னார் என்பது என்றால் எங்கள் வியாதிகளை குணமாக்குகிற தேவன், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சமாதானமாய் மாற்றுகிற தேவன் நீர் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படி நீ உருவாக்கி கொடுக்கும்படிக்கு நான் சபைக்கிறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போடுவீராக. ஓ பிசாசு எத்தனையோ குழப்பங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வீடுகளிலே கணவன் மனைவி பேசிக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆண்டவர் நீர் அதை மாற்றி போடும்படிக்கு நான் வைக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்துல குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, அது எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. கணவனை புரிந்து கொள்ளுகிற தன்மை மனைவிக்கு கொடுங்கப்பா, மனைவியை புரிந்து கொள்ளுகிறதானே தன்மையை கணவனுக்கு கொடுங்கப்பா. பெரியோர்களை புரிந்து கொள்ளுகிற தன்மை பிள்ளைகளுக்கு தாங்க. ஓ ஆண்டவரே, அந்த ஆவியை கொடுங்க. பிரிவின் ஆவியை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளை தூரமாக்கி போடுங்க. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐக்கியமாக இருக்க, குடும்பமாக ஐக்கியமாக ஜீவிக்க கடவுள் நீங்க உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் அதிகாலையில் முழங்கால் படிட்டு, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளட்டும் அப்பா. ஓ அவர் என்னார் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்று சொன்னால் நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு தெரியும் அப்பா, நீர் எப்படியோ பட்டவர் என்றால் நீர் அன்புள்ள தேவன், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், நீர் வியாதிகளை குணமாக்குகிற தேவன், நீ கடன்களை மாற்றுகிற தேவன், நீர் கண்ணீரை தொடைக்கிற தேவன், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல முடிவு நல்லதாய் கொடுக்கிற தேவன் அப்பா. நீர் அதிசயமான தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, சகாயம் பண்ணுங்க, ஒரு குறையில்லாமல் வழிநடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நானும் வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையான விசுவாசிகளை கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவாராக. தேவன் குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளிடுவாராக. இந்த வருஷத்துல தேவன் கொடுத்துதானே வாக்குத்தத்தத்தை உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றுவாராக. ஸ்தோத்திரம். உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் இருப்பதாக அதை நிறைவேறும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பலனும் ஜீவனும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்று நாள் முதற்கொண்டு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.